விஜயகாந்த் கட்சி எப்படி 2006 அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்ததோ அதுபோல தாவேகா களத்தில் இருப்பதன் மூலம் எய்தர் திமுக தலைமையிலான கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை தேமுதிகவினுடைய நம்பகத்தன்மை பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. சென்ற முறை கூட அதுக்கு முந்தின கலைஞர் கருணாநிதி இருந்தபோதே பழம் நழுவி பாலில் விழும்னா விழலை, அந்த பழம் பாலில் விழாமல் கீழே விழுந்துடுச்சு. இன்றைக்கி இன்னும் 30, நாளைக்கு 31, பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளே அவங்க முடிவெடுத்து சரியான திசை சொல்லாவிட்டால் இழப்பு தேமுதிகவுக்கு. திமுகவும் சேர்க்காது, அதிமுக அழுத்து போய் வெறுத்து போய் கைவிட்டுடும். சரி, எல்லாமே இருக்கட்டும். கடைசியாக மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவாக்களாக பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இருந்தாங்க. அந்த 2 பேர் எங்கே போயிட்டாங்க? 3 முறை ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராகிட்டாருன்னு சொல்கிறாங்களே தவிர, நான் அதை பற்றி ஒன்று சொல்லுவேன், அது புண்படுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலிருந்து சில சட்ட நடவடிக்கை காரணமாக பதவியிலிருந்து இறங்க நேர்ந்த போதெல்லாம் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராகி விட்டு போனார்னா திருமாவளவன் எடுத்துங்க. அவருக்கும் மாநில கட்சி அந்தஸ்து கிடைச்சிச்சு, பானைச்செல்லாம் இருக்கு. ஆனால் அவர் திமுக கூட்டணியில் இருந்திருக்கார், அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கார். ஆனால் எந்த கட்சி கூட்டணியிலும் இல்லாமலே மாநில அந்தஸ்து பெற்றது சீமான் தானே, நாம் தமிழர் கட்சி. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்வி சார் அவர்கள். வணக்கம் பிரபாகரன். நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சார். எனக்கும் மகிழ்ச்சி. நீண்ட காலத்துக்கு கழித்தாவது உங்களை பார்க்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி அது குறித்தான பேச்சுவார்த்தைகள், அந்த நடவடிக்கைகள்லாம் தொடங்கிடுச்சு. காங்கிரசினுடைய பொறுப்பாளர் தமிழகம் வருகிறாருங்கிற தகவல் வருது. திமுகவினுடைய மூத்த தலைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அதிமுகவினுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணி மேடை ஏறிட்டாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் சார். தாவேகாவை சுற்றித்தான் தமிழக அரசியல் இன்றளவுல இருக்கு. தாவேகாவினுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன, அது குறித்து சொல்லுங்க சார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு தாவேகா சில காலம் முன்பு நான் அவங்க கட்சி சோர்ஸ்லேருந்து தெரிய வந்தது என்னன்னா, அவங்க விஜயகாந்த் பாணியை கடைப்பிடிக்கிறாங்க. விஜயகாந்த் 2006 கட்சியை தொடங்கிய போது முதல் தேர்தலில் தனித்து தான் களம் கண்டார்கள். விஜயகாந்த் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக எல்லாருமே தான். விஜயகாந்த் மற்ற நான் சொன்ன உதாரணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் 89 போட்டியிட்டது. 1989 தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி, 93 தொடங்கப்பட்ட மறுமலர்ச்சி திமுக, 2மே 96 சட்டப்பேரவை மக்களவை தேர்தலை எதிர்கொண்டார்கள். அப்போ போதிய வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெரிய கட்சிகளோட வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. ஆனால் 2006 புதிதாக களம் இறங்கிய விஜயகாந்த் அவர் வெற்றி வாய்ப்பு பெறல, அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அவர் மட்டும் ரிஷிவந்தியம் தொகுதியில ஜெயிக்கிறார். அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்தார். அப்போதான் 2006 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி வந்தது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஜெயலலிதா அம்மையார் அடுத்த தேர்தலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற தலைவர் முயற்சியில், சசிகலாவோட முயற்சி பெரும் பங்கு என்கிட்ட சசிகலாவே சொன்னாங்க, அதனால சொல்கிறேன். அவங்களோட பெரும் முயற்சியில் அதிமுக, தேமுதிக, விஜயகாந்தோட கட்சியும் இணைஞ்சு போட்டியிட்டதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சது. எப்போதுமே வெற்றி பெறாவிட்டால் எதிர்கட்சியாக வலுவான கட்சியாக இருக்கிற திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு அட்டம் பண்ணலாம், முயற்சி செய்யலாங்கிற நோக்கத்தோடு தான் தாவேகா தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாக அங்கே உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினைச்சாங்களா தெரியாது. சில தகவல் எனக்கு கிடைச்சது. திரு வைகோ அவர்களை சொன்னீங்க, பாமக குறித்து சொன்னீங்க, விஜயகாந்த் அவர்கள் குறித்து சொல்றீங்க. இவங்க எல்லாருமே முதல்வராகணும் தான் கட்சி தொடங்கினாங்க. ஆனா அவங்க யாருமே முதல்வர் ஆக முடியலையே, அது எப்படி இங்க பொருந்தும்? தாவேகா விஜய்க்கும் முதல்வராக வேண்டும் என்ற ஆசை இப்போது இல்லை. அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். தேர்தலில் போட்டி எடுப்போம். ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக
தாவேகாக்கு பெரும்பான்மை பலம் கிடைச்சுன்னா முதலமைச்சர் ஆகிடலாம். இல்லை ஒரு கணிசமான இடங்கள்ல தான் 2வது இடத்துல வந்ததுன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சி, எப்படி திமுக 50களில் 60களில் இருந்ததோ அந்த மாதிரி. இது 2வது. 3வது சான்ஸு விஜயகாந்த் கட்சி எப்படி 2006 அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்ததோ அதுபோல் தாவேகா களத்தில் இருப்பதன் மூலம் எய்தர் திமுக தலைமையிலான கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை, யாருடைய வெற்றி வாய்ப்பை அதிகமாக பாதிக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த முறையில் பேரம் பேசி அந்த கூட்டணியோடு சேரலாம். இதுதான் அவங்களுடைய எண்ணம். 3 சான்ஸுக்காக தான் முதல் முறையாக களத்தை காண்றாங்க. அதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் காங்கிரஸ் தரப்பில் சில பேர் அதிருப்தியாளர் தாவேகா பக்கம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, என்னை பொறுத்தவரை மேலிடத்தில் காங்கிரஸ் மேலிடம் என்ன அறிவுறுத்திருக்குங்கன்னா, திமுக பல கிரைசிஸ் பீரியடில், காங்கிரஸ் கட்சியினுடைய கிரைசிஸ் பீரியடில் திமுக பலம் கொடுத்தது, தேசிய அளவிலேயே சொன்னது. 2019 நினைக்கிறேன், அப்போது ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிலைப்படுத்தது திமுக தான். மற்ற கட்சிகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் கட்சி கம்ஃபர்டபுளாக திமுகவோடு இருப்பதால் நம்ம அதை உடனே பகிச்சுக்க வேணாம். இதெல்லாம் மேலிடம் கட்சி தலைவர்கள், அதிருப்தி தலைவர்கள்கிட்ட அறிவுறதுக்கு. கடைசியாக தான் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ சொல்லிவிட்டு நான் உங்களோட இருக்கேன், எனக்கு கூட இடம் கொடுங்க, மாநிலங்களவை இடம் கொடுங்க, ஆட்சியில் முடிஞ்சால் பங்கு கொடுங்க. அதில் சிதம்பரம் ஒன்று சொன்னதாக கேள்வி. சிதம்பரம் சொன்னார், இப்போ ஆட்சியில் பங்கு பேச வேண்டாம், கூடுதல் இடங்கள் வாங்கியிருப்போம். ஒருவேளை தேர்தல் கட்டத்தில் 2006 கலைஞர் கருணாநிதிக்கு எப்படி மைனாரிட்டி அரசாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவானால் எங்களோட ஆதரவு வேணும்னா எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ கேட்க வேணாம், இது சிக்கலை ஏற்படுத்தும்ன்றது பாசிதபுரம் ராகுல் கிட்ட சொல்லியிருக்காருன்னு பேச்சு. ஆக இவ்வளவு சூழல்னால காங்கிரஸ் கட்சி திமுக அணியிலிருந்து வெளியேறுமான போகாது. ஏன்னா தாவேகாவை பற்றி அன்டெஸ்டட், இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா தரப்பினருக்கும் தெரியுன்றதுனால ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ வலிமையாக இருந்த மாநில கட்சிகளோடவே அவங்களால கம்ஃபர்டபுளாக இடங்களை பெற முடியல, பீகாரும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் திமுக கூடவே பயணிப்போம், திமுகவோட இருப்போம், திமுக நமக்கு செய்வாங்க, அதனால் கொஞ்சம் சமரசமாக போகலாம். ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக கொண்டு பண்ணால் அவங்கள தொண்டர்களுக்கிட்ட மனசு ஒத்து போயிடும், ஏற்றுக்கொள்வார்கள். இதுக்காக தான் காங்கிரஸ் திமுக அணியிலிருந்து வெளியேறாது, தாவேகா தனித்து தான் போட்டியிடும். வேறு ஏதோ சின்ன கட்சிகள் தாவேகாவோட இணையமானால் ஒருவேளை அது இருக்கலாமே தவிர தாவேகா அதன் தலைமையில் ஏதேனும் கூட்டணி அமைய போனால் வாய்ப்பு இருக்கலாம். சின்ன கட்சிகள் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் தேமுதிக 8% மேலே ஓட்டுகள் வாங்கின கட்சி தான். பட் இன்னைக்கு அவங்க தாவேகா கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் உலாவுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? தேமுதிகவினுடைய நம்பகத்தன்மை பெரிய கேள்விக்குறி ஆகிவிட்டது. சென்ற முறை கூட அதுக்கு முந்தின கலைஞர் கருணாநிதி இருந்தபோதே பழம் நழுவி பாலில் விழும்னா விழலை, அந்த பழம் பாலில் விழாமல் கீழே விழுந்துருச்சு, இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு பக்கம் போயிடுச்சு. அதனால் நம்பகத்தன்மை தேமுதிக மீது இல்லை. சென்ற மக்களவைத் தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் நினைக்கிறேன், மக்களவைத் தேர்தலில் அதோ ஒரு தேர்தலில் துரைமுருகன் கிட்ட 2-3 கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது தான். அதனால் அவங்களுக்கு தேமுதிக மீதான நம்பகத்தன்மை முன்பு போல் இல்லை. அதனால் தாவேகாவும் எந்த அளவுக்கு, ஏன்னா அங்கே போயிருக்கிற தலைவர்களுக்கு தெரியும்ல ஸ்ட்ராட்டஜி. இது 1. 2வது அவங்களோட பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே இருந்துச்சு, 8% சொன்னீங்க, இப்போ 0.43. ஆகையினால அவங்க எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக இன்னும் ஒரு நாளில் அவங்க முடிவு எடுக்கலைன்னா பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளே அவங்க முடிவெடுத்து சரியான திசை சொல்லாவிட்டால் இழப்பு தேமுதிகவுக்கு. திமுகவும் சேர்க்காது, அதிமுக அழுத்து போய் வெறுத்து போய் கைவிட்டுடும். தாவேக சேர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு போதிய பலன் தரும். ஒரு பெனிஃபிட் கிடைக்காது அவங்களுக்கு, இல்லை 2 பேருக்கும் கிடைக்காதா? ஒருவேளை விஜயகாந்த் கட்சியினால தாவேகாவுக்கு வருமானு தெரியாது. ஏன்னா சார் இப்போ விஜயகாந்த் இல்லாத சூழலில் விஜயகாந்த் இருந்தபோது 8%, விஜயகாந்த் இல்லாத காலத்தில் 0.4%. ஆக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே யார் இருக்கா? ஆகையினால எதிர்பார்ப்பதுக்கு மிக அரிது. ஏதோ ஒரு கட்சியில் சேருவாங்க அல்லது கொடுங்க வாங்கிக்கிறேன்ற மாதிரி
ஏதாவது ஒரு அணியில் சேருவாங்க. நான் அறிந்த வரையில் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் பிஜேபியினோட முயற்சிகள், அதிமுகவுக்கு பெருசாக அவங்க மேலே இப்போ இல்லை, பிஜேபியோட முயற்சிகள் வாக்குகள் எதுக்கு குறையணும், கொஞ்சம் குறைஞ்சா கூட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும், அதனால் பேசாமல் அதை உங்களை எடுத்து வச்சுக்கோங்க, தேமுதிக ஓட்டு போடுற 4 பேர் எங்களுக்கு நமக்கும் ஓட்டு போடுவான் என்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க பாஜகவினுடைய முயற்சினால கடைசியில் ஏதாவது செட் ஆகலாம், வரலாம். அது கூட வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. வருவதற்கான இப்போ நான் காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து விலகாது உறுதியாக சொல்ல முடியும், தேமுதிக இங்கே வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஓபிஎஸ் குறித்து தெரிஞ்சுக்கணும் சார். ஓபிஎஸ் முதல்ல வந்தாரு, தனியா நின்னாரு, மறுபடியும் மீட்டெடுப்போம், தர்ம யுத்தம் அப்படி எல்லாம் பண்ணாரு. இப்போ அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, அவரு எங்க போகாரு சார்? ஒருவேளை அவரு தாவேக்கால போய் இணையக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? தொடர்ந்து அதிமுக கதவை தட்டி வருகிறார். கதவை தட்டுன ஓசை அவர்களுக்கு கேட்கவில்லை, கதவை உடைத்த ஓசை தான் அவர்களுக்கு கேட்குது. புரியுதா? அவங்க கட்சி ஓ பன்னீர்செல்வம் வந்து கட்சிக்கு துரோகம் விளைவித்து விட்டதாக நீக்கப்பட்டார். கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். நீக்கியவர்களை சேர்க்கறதுக்கு முடிவெடுக்கணும்னா மற்றவங்க யாரும் முடிவெடுக்க முடியாது, அந்த கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும். எல்லா காலத்திலும் அப்படி தான், எல்லா கட்சியிலையும் அதான் நடைமுறை. கட்சி தலைமை உறுதியாக இருக்கிறது, ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்ப்பதில்லைங்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம் தாவேக்கா பற்றி, சில பேர் ஒரு ஜோக்கு மாதிரி எழுதுகிறாங்க, ரொம்ப சரியாக லாஜிக்கே கிடையாது. செங்கோட்டையனை கட்சியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு துரோகம் காரணமாக சொல்லி வெளியில் அனுப்பிச்சாங்க. இப்போ கமெண்ட் அடிக்கிறாங்க, தாவேக்கா சேர்க்கணும்னு சொன்னேன், அதனால தான் என்னை வெளியே அனுப்பிச்சாங்க. இப்போ தாவேக்காவை அதிமுக ஒன்றா சேர்ந்துருச்சு, கூட்டணி சேர்ந்துருச்சு, நான் அதுக்கு தானே பாடுபட்டேன்னு செங்கோட்டையன் சொல்கிறதா சொல்கிறாங்க. லாஜிக் இல்லை. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தபோது டிடிவி தினகரனை மட்டுமல்ல சசிகலாவையும் சந்தித்தார், ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்தித்தார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், அவங்களோட ஊற வச்சுக்கிட்டாங்க. எப்போவுமே எல்லா கட்சியிலையும் ஒரு கட்டம் கட்டி போடுவாங்கள்ல, எக்ஸ் என்பவர் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், அவரோடு கட்சியினர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றது வாசகம் எல்லா கட்சியிலும். அதிமுக ரொம்ப கட்டமைப்போட அதை பார்த்தாங்க. அதிமுக அது உறுதியாக இருக்கும், பல கட்சிகள் இருக்கும். அதே நிலைப்பாடு டிடிவி தினகரனால அவங்க ஒரு இஷ்யூ ஆக்கலை. அதிமுக டிடிவி தினகரனை பார்த்து கைகுலுக்கி பேசுறதுனால அல்ல, சசிகலாவை சந்தித்தார், ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். 2 பேரும் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள். ஸோ 3 காரியத்தில் 2 காரியம் நெகட்டிவ். ஆனால் செங்கோட்டை நீக்கப்பட்டது சரிதான், லாஜிக் அது. ஸோ அதைத்தான் எடப்பாடி தரப்பினர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்காக எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா கட்சியை சேலஞ்ச் பண்ணார். கட்சியினோட சின்னம், கட்சியினோட கொடி, நான் தான், எங்கள் தலைமையில் தான் கட்சி. சார் இப்போ தான் சொன்னார் மீண்டும் எல்லாரும் ஒன்றா இணையணுன்ட்டு, இப்போ தான் குரல் கொடுக்குறார். ஆரம்பத்தில் நாங்கள் தான் கட்சின்னு சொன்னார். அவர் தர்ம யுத்தம் போனார், திரும்பி வந்தார், வெளியில் போனார்ல. 2வது முறை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனே அத்தனை பாதி எம்எல்ஏக்கள் தன் பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தார், நடக்கலை. அதனால் அவருக்கு செல்வாக்கு இல்லை. 2வது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவர் தான் ஒரு தனி கட்சின்னு சொல்லி ஒரே ஒரு முறை தான் மாநாடு நடத்தினார். இந்த 3-4 ஆண்டுகளில் காஞ்சிபுரத்தில் நடத்தினாரோ, திருச்சியில் நடத்தினார். வேறு எங்கேயுமே அவர் மாநாடு நடத்தலை. திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு, திமுக ஆட்சிக்கு எதிரான களத்தில் அவர் எந்த இடத்துலையுமே இல்லை. ஒரே ஒரு மாநாடு, திருச்சி மாநாடு, அதை பற்றி நான் ஒரு வாரப்பத்திரிகையில் எழுதியிருக்கேன். அந்த மாநாட்டில் ஆளும் திமுக அரசு மீதான எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்யவே இல்லை, சொல்லவே இல்லை. மாறாக எடப்பாடியை பற்றி தான் டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ அவரோட நோக்கம் என்னென்னா அதிமுக மட்டும்தான் அவருடைய எதிரி, வேறு எதுவும் இல்லை. அவருக்குன்று ஒரு லட்சியம் இல்லை. அடுத்த முறை தான் மாநாடு நடத்தணும்னு சொன்னால் நடக்கலை. ஏன்னா இவர் பின்னாடி யாருமே இல்லை. சரி, எல்லாமே இருக்கட்டும். கடைசியாக மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவாக்கள ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இருந்தாங்க. அந்த 2 பேர் எங்கே போயிட்டாங்க? ஸோ இவருக்கு என்ன, ஏன் எம்பி தர்மர் ஆக இவர் பக்கம் ஆதரவு இல்லைன்னா இவர் காம்பிட்டன்ட் இல்லை. நான் ஆங்கிலத்தை சொல்ல கம்ஃபர்டபுளாக, அவர் ஒரு
ஒரு தலைமைக்கு உண்டான பண்பு அவர்கிட்ட இல்லை. ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கான ஒரு ஒரு தன்மை அவர்கிட்ட இல்லை. 3 முறை ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராகிட்டாருன்னு சொல்கிறாங்களே தவிர, நான் அதை பற்றி ஒன்று சொல்லுவேன், அது புண்படுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலிருந்து சில சட்ட நடவடிக்கை காரணமாக பதவியிலிருந்து இறங்க நேர்ந்த போதெல்லாம் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கி விட்டு போனார்னா, பஸ்ஸில் நான் கொஞ்சம் டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லி பஸ்ஸு சீட்டில் துண்டு போட்டு போவோம் பார்த்தீங்களா, கட்சி போட்டு போவோம் பாருங்களா, அந்த மாதிரி டீ சாப்பிட்டு திரும்பி வருவேன். எங்கே அந்த சீட்டு இந்த கட்சிப்பை எடுத்துப்போ அங்கே உட்காருவேன். அந்த மரியாதை தான் பன்னீர்செல்வத்துக்கு. பெருசாக என்னுடைய அடுத்த வாரிசு இவர் தான், நான் இல்லை என்றால் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கலைஞர் கருணாநிதி கூட ஒரு முறை சொல்லியிருக்கார், நான் இல்லாத பட்சத்தில் மு.க. ஸ்டாலின் கட்சியை வழி நடத்த வேண்டும் சொல்லியிருக்கார். கருணாநிதி பதிவு பண்ணியிருக்கு, பதிவு இருக்கு, ஆட்சியை பற்றி சொல்ல, ஆனால் கட்சியை பற்றி சொல்லியிருக்காரு. ஆக ஒரு அடையாளம் காமிச்சிட்டாங்க. எல்லா தலைவர்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் 2 முறை அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும், ஒரு முறை மரணத்தை அடுத்தும் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனார் என்றால் ஒரு ஸ்டாண்ட் பை தான், அடாக் அரேஞ்ச்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சும்மா ஒரு சும்மா ரஃபாக வச்சுட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி தான், உத்தரத்தை வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எடுத்துடுவாங்க. அதுக்கு தானே தவிர ஆளுமை மிக்க தலைவர் என்னுடைய வாரிசு இவர் தான் அப்படிலாம் தம்பி வா தலைமை தாங்குன்னு அண்ணா நாவலர் அடித்தார்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதை ஒரு காரணம் வச்சுக்கிட்டு நான் சிஎம் தகுதிக்கு சிஎம் மெட்டீரியல்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு சிஎம் மெட்டீரியல் இல்லைனா கூட ஓபிஎஸ் தாவேக்கா இணைச்சிக்கிச்சுன்னா அது தாவேக்காக்கு ஒரு பலமாக மாறுமா சார்? தெரியாது, இருக்கலாம். நாம் ஓபிஎஸ்னால் நமக்கு ஏதாவது பலம் கிடைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம், நினைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பன்னீர்செல்வம் வேறு வழியே இல்லை, எல்லா கதவும் மூடியாச்சு, திரும்பி அங்கே போகலாம். அதெல்லாம் காலத்தில் அதெல்லாம் இருக்கவில்லை தவிர வேறு எங்கேயும் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரேக் த்ரூ எதுவும் இருக்க போகிறதில்ல. அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ நல்ல மனுஷன், அவ்வளோதான். சாஃப்ட்டு வல்லவனாக இருப்பதும் இல்லை அரசியலில் முக்கியம். நல்லவனாக இருப்பதை விட தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் தான். எறிஞ்சு பேச மாட்டார், கடுமையாக பேச மாட்டார், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அரசியலுக்கு அவர் தலைமை, நான் ரொம்ப நல்ல ஆள் சார், எனக்கு கார் ஓட்ட தெரியாது, நான் கார் ஓட்ட முடியுமா, அவ்வளோதான். அதனால் இது வெளிப்படையாக சொல்கிறேன் நான், எனக்கு என்ன அவர்கிட்ட இது ஒன்றும் இல்லை. பன்னீர்செல்வம் அரசியலேருந்து ஓய்வு பெறுவது அவருக்கு நல்லது, அதுதான் நான் சொல்கிறேன். தாவேக்கா தொடங்கப்பட்ட பொழுது நாம் தமிழர் சார்பில் திரு சீமான் அவர்கள் கூட என்னுடைய தம்பி வரட்டும், அவர் கொள்கைகளை சொல்லட்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஒரு ஆதரவான மனநிலையில தான் தாவேக்காவுக்கு நாம் தமிழர்களுடைய சீமான் அவர்கள் இருந்தார். அப்புறம் போற போக்கில் எக்ஸப்ட் சாட்டை துரைமுருகன் தவிர கொஞ்சம் அவர் இன்னைக்கு வரைக்கும் விமர்சிச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்ப தன்னுடைய தொண்டர்களுக்கு நாம் தமிழர்கிட்ட சொன்னதா தகவல்கள் பரவுது, தாவேக்கா குறித்து எதுவும் விமர்சித்து பேசாதீங்க அப்படின்னு. ஒருவேளை நாம் தமிழரும் தாவேக்காவும் இணையக்கூடிய சூழல் ஏற்படுமா சார்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு சுத்தமாக கிடையாது சார். அந்த ஒரு விஷயத்தில் நான் நாம் தமிழ் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அட்மையர் பண்ணுறேன். 2 விஷயத்தில், 2-3 விஷயங்கள் சார். தேர்தல் களத்தில் சமரசம் செய்யலை. நீங்கள் அவருடைய லட்சியம், கொள்கை மற்றெல்லாம் விட்டுருவோம். 1, அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரையில் எந்த கட்சியோடும் இணைந்து போட்டியிட்டதில்லை. 1, அதில் உறுதியாக இருக்கார் இப்போது வரையில். 2வது, அவர் கட்சி தேர்தலில் களத்தில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடங்களை தர்றார். இப்போது கூட 117 இடங்கள் அறிவிச்சிட்டார். ஆமாம். ஆனால் நீங்கள் இதை நான் கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும். மாற்றுப்பாலினத்தை சேர்ந்தவரையும் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். மிக மிக வரவேற்கத்தக்க முற்போக்கு சிந்தனை. இந்த மாதிரியான இன்னொரு 3வது விஷயம் அவர் கட்சிக்கு தேர்தலில் வாக்குகள் காசு கொடுத்து வாங்கினதே இல்லை. இந்த 3 விஷயம் நான் நாம் தமிழர் சீமான் கிட்ட நான் அட்மையர் பண்ணுறது. ஆனால் அவருக்கு கொள்கை கன்சிஸ்டன்சின்னு தொடர் நிலைப்பாடு, அதில் அவர் தெளிவாக இருக்கார். அவர்கிட்ட ஒரு லட்சியம்னு ஒன்று இருக்குது. நம்ம லட்சியத்தை பற்றி அந்த லட்சியத்திற்கு உறுதியாக இருக்கார். அவர் சில பேர் சொல்லுவாங்க பிஜேபி பினாமிலாம் சொன்ன ஆட்கள்லாம், அது எல்லா கட்சியை பற்றியும் எல்லாரும் பிஜேபி ஏடிஎம் தமாஷா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்று சீரியஸ் கணக்கு கிடையாது. எல்லா அரசியலில்
யாரும் யாரோடும் எந்த காலத்திலும் கூட்டு சேரலாம், மாற்றுக்கிறதுக்கு இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஒரு தொடர் நிலைப்பாட்டிலையும் தன்னுடைய பாதையும் இதுதான் நம்ம பாதைன்னு ஒரு பாதையில் போகிறார். அவர் வெற்றி வாய்ப்பு இல்லை. இத்தனைக்கும் நடுவில் எந்த ஒரு கட்சியும் அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மாநில கட்சி அல்லது மத்திய தேசிய கட்சி அல்லது பொதுச்சினம் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய வரம்புக்கு உட்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட அங்கீகாரத்தை பெறுவதற்கு இதுவரையில் பெற்ற எல்லா கட்சிகளும் ஏதேனும் ஒரு கூட்டணியில் இருந்திருக்காங்க. திருமாவளவன் எடுத்துங்க, அவருக்கும் மாநில கட்சி அந்தஸ்து கிடைச்சிச்சு, பானைச்செல்லாம் இருக்கு. ஆனால் அவர் திமுக கூட்டணியில் இருந்திருக்கார், அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கார். ஆனால் எந்த கட்சி கூட்டணியிலும் இல்லாமலே மாநில அந்தஸ்து பெற்றது சீமான் தானே. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை இந்திய அரசியல்? இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி. அவர் மற்ற மாநிலத்தில் போட்டியிட்டதா தெரியல, போட்டியிட போய் இந்த மாதிரி வேற கட்சி இருக்கான்னு கேட்குறேன் சார். எனக்கு தெரியாது. இல்லை, எனக்கு தேசிய அளவில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவு கிட்ட தேசிய அளவில் எத்தனை கட்சிகள் இருக்கு. ஆனால் எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்று 8% அளவுக்கு வாக்குகளை பெற்றதில் சாதாரண வேலை இல்லை, கடும் உழைப்பு. சீமான் கிட்ட நான் பார்க்குறேன் 4வது விஷயம் கடும் உழைப்பு. அசராமல் உழைப்பார், அசராமல் மேடைகளில் பேசுவார். அவர் சோஷியல் மீடியா அதெல்லாத்தையும் நம்ம மேடை பேச்சு, தன்னுடைய பேச்சுகள், தன்னுடைய கருத்துக்கள் பதிவு, இந்த மாதிரி விஷயங்களில் சீமானை பாராட்டுவேன், கண்டிப்பாக பாராட்டுவேன். இறுதி கேள்வியோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேக்கா குறித்து தொடங்கணும். தாவேக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு இருக்க பலத்துல எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார், சொல்ல முடியுமா? உங்க கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்ல, நான் சோதிடமும் இல்லை. இவ்வளோ சீட்டு கிடைக்கும்னு யாராலும் எதிர்பார்க்க முடியாது சார். நான் 1993 தொடங்கிய மறுமலர்ச்சி திமுக, அதாவது கட்சியில் ஒரு கலகம் விளைவித்து குழப்பம் கலகம் என்ற வார்த்தை தப்பாக இருக்கலாம், ஒரு புரட்சி கொடி எதிர்ப்பு குரல் எழுப்பி வைகோ வெளியேற்றப்பட்டார்ல, அப்போது திராவிட முன்னேற்ற கழகமே என்னுடைய தான், நான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அப்படின்னு வைகோ பிரகடனம் செய்த போது எத்தனையோ இளைஞர்கள் திமுகவிலிருந்து அங்கே போனாங்க. பல மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்களும் வந்தாங்க, தொண்டர்களும் வந்தாங்க, இளைஞர்களும் வந்தாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பப்ளிக்காக பேசுகிற இளைஞர்கள்லாம் இனி வைகோ தான் எதிர்காலம்னு சொன்னாங்க. 93ல் 96 தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். மக்களவை தேர்தலையும் தோல்வி அடைந்தார், மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்வி அடைஞ்சார். ஒரு இடம் கிடையாது, பல இடங்களில் டெபாசிட், கொஞ்சம் இல்லை பலத்தாடி. அப்போ என்ன யார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க சார்? மக்கள் இவன் தான் இந்த காட்சிக்கு சரியான எதிர்ப்பாளன். நாங்கள் அதில் ஒரு கருத்தை நான் சொல்லி ஆகணும். அதிமுக ஆட்சிக்கு எதிரான கோபம் வலிமை தீவிரமாக இருந்தது. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, அதிமுகவை எதிர்க்கிறானே, யார் இவர்களில் சரியான எதிரின்னு முடிவு பண்ணாங்க. சரியான எதிரி திமுக புரிஞ்சுக்கிட்டு தான் திமுக ஓட்டு போட்டாங்க. ஆக என்னுடைய பார்வை, இப்போ திமுக ஆட்சிக்கு மீதான கோபம், ஆன்டி இன்கம்பன்சி சொல்கிறாங்கல்ல ஊடகங்கள், இதெல்லாம் வார்த்தை ஜெல்லாகலை, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்டாக்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அணிகள் கூட்டணி. அது முழுக்க யார் சரியான எதிரின்னு பார்க்குறாங்க மக்கள், பார்ப்பாங்க எப்பவுமே. அந்த எதிரி யார்? அதிமுக. இப்போ அப்படிதான் இருக்கா சார்? அப்படித்தான் இருக்கிறது. நான் தான் எதிரி அப்படின்றார் விஜய். அதான் சொல்றாங்க சார். ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிஜேபி சொல்லுது இட் வில் பி a fight between பிஜேபி அண்ட் டிஎம்கேன்னு சொன்னவங்கள்லாம் உண்டு. அண்ணாமலை மாநில பாஜக தலைவராக காலத்தில். ஸோ சினாரியோ மாறுது, ஆனால் மாறாதது எதுவோ அது அதிமுக. பல விஷயங்கள் சார் எங்களுக்காக, ஜாம்பவான் நேயர்களுக்காக சமகால தேர்தல் சூழல் குறித்தும் அரசியல் கள நிலவரம் குறித்தும் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. ஜாம்பான் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.